ब्रह्मानंद करे गजानन तांडव नृत्य करे गजानन तांडव नृत्य करे ஆரோ கீர்த்தனாரம்பத்திலே அடியேன் சொல்ல போறது என்னன்னா ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய திவ்ய சரித்திரம். பரங்கிமலைங்கிற கேத்திரத்துல ராமச்சந்திரன் என்கிற ஒரு புண்ணிய புருஷோத்தமன். அவட்டாதவன், ஊருக்குழைப்பவன், தனிப்பிறவி, எங்க வீட்டு பிள்ளை என்று ஏராளமான திருநாமங்கள் உள்ள ஜனங்கள்லாம் அவர் ஓகோன்னு பாராட்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் மாறிக்கும் அடுத்தபடியா வாரி கொடுத்த வள்ளல். அப்படி யாருக்காக கொடுத்தாருன்னா சொல்லுங்களேன். யாருக்காக கொடுத்தாரா? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இந்த ராமச்சந்திரனுக்கும் அந்த தசரத ராமனுக்கும் ரொம்ப ரொம்ப ஒற்றுமைகள் உண்டு. ரெண்டு பேருடைய மனைவிகள் பேரும் ஜானகிதான். ஆமா, ரெண்டு பேருமே உதயசூரியன் குலத்திலிருந்து வந்தவர்கள் தான். அட ஆமா, அந்த ரெண்டு பேருமே தங்களுடைய வில் பவரால் பதவிக்கு வந்தவர்கள். என்னங்க, இந்த ராமச்சந்திரன் சின்ன வயசுலயே ரொம்ப கெட்டிக்காரரோ? சந்தேகம் என்ன, சின்ன வயசுலயே பாலகான சபாவில் சேர்ந்து பாடி ஆடி நடிச்சாரே. அப்ப அவருக்கு வயசு என்ன? அதோ அந்த பையன் போல 7 வயசு, இதோ இந்த பிள்ளை போல வெள்ளை மனசு. தினம் நாடகம் அதே ஞாபகம், தினம் நாடகம் அதே ஞாபகம். இறை போற்றும் நடிகனாக மாறினார். சினிமாவுல நடிக்கணும்னா அழகா இருக்கணுமே. ராமச்சந்திரன் ரொம்ப அழகோ? அடியே, அழகுன்னா அழகு. எப்படிப்பட்ட அழகு தெரியுமா? கட்டு தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் தாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடி. அவன் தளவென்று ததும்பி நிற்கும் பருவமடி. அன்புக்கு நான் அடிமை, நல்ல பண்புக்கு நான் அடிமை. இப்படி எல்லோருடைய அன்பிற்கும் ராமச்சந்திரன் அடிமையாக இருந்தால்தான் ஏழை மக்கள் தங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை உடனே ஓடி போய் அவருடைய தோட்டத்திலே முறையிட்டார்கள். எப்படி முறையிட்டார்கள்? அண்ணே அண்ணே புரட்சி அண்ணே, எங்க குப்பம் நொச்சி குப்பம் தீ பிடிச்சு எரிஞ்செடுத்துண்ணே. சொல்ல போனா துக்கந்தானே, நீ கொடுக்க வேணும் ரொக்கந்தானே. அண்ணே அண்ணே புரட்சி அண்ணே, எங்க குப்பம் நொச்சி குப்பம் தீ பிடிச்சு எரிஞ்செடுத்துண்ணே. இதை கேட்டார் ராமச்சந்திரன். அவருடைய கண்களிலே ரத்தம் வழிந்தது. ஏனென்றால் ஏழைகள் அவருடைய ரத்தத்தின் ரத்தம் அல்லவா? தன்னுடைய கையிலே அதிகாரம் இருந்தால் ஏழைகள் இப்படி தவிப்பார்களா என்று எண்ணி பார்த்தார். நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால், நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். ஒரு துன்பமில்லை, ஒரு துயரமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். உடனே பொது தேர்தலில் போட்டியிடுவதென்று முடிவு செய்தார் ராமச்சந்திரன். ஏங்க, தேர்தல்ல கண்டிப்பா அவர் தான் ஜெயிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் உள்ள தங்கமாச்சே. இல்லையா பின்ன? பொதுவாக அவன் மனசு தங்க, ஒரு தேர்தலே வந்து விட்டா சிங்க. உண்மையே சொன்னா அவன் நன்மையே செஞ்ச, உண்மையே சொன்னா அவன் நன்மையே செஞ்ச. அடி வெற்றி மேல் வெற்றி கண்ட, வெற்றி மேல் வெற்றி கண்ட. இந்த உலகத்துல உண்மையை சொல்லி நன்மை செய்யறவங்களுக்கு தான் சோதனை மேல சோதனை வரும். வந்தது கலங்கினாரா ராமச்சந்திரன்? இல்லையே, தனக்கு கெடுதல் செய்த மனிதர்களை பார்த்து
என்ன பாடினார் தெரியுமா? போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தாரே, இறைவன் புத்தியை கொடுத்தாரே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தாரே, மனிதன் பூமியை கெடுத்தாரே. சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றிவிட்டார் ராமச்சந்திரன். அது மட்டுமல்ல, பள்ளிக்கு செல்லும் ஏழை பிள்ளைகளுக்கு இலவச சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். தன் மகனுக்கு சோறும் படிப்பும் கிடைத்ததை பற்றி ஒரு தாய் பெருமையாக பக்கத்து வீட்டு முனியம்மாளிடம் சொன்னாள். என்ன சொன்னாள்? பாரடி முனியம்மா, தட்டில சோறு, இது யாரு வச்ச சோறு, இத வச்சது எங்க யாரு? இப்படி தாய் குலத்தின் வாழ்த்துக்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்த ராமச்சந்திரனுக்கு திடீரென்று உடல் நலம் சரியில்லாமல் போய்விட்டது. இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் பலர் தீக்குளித்தனர். தாய்க்குலம் கோயில் கோயிலாக சென்று பிரார்த்தனை செய்தது. இறைவா, உன் ஆலயத்தில் எத்தனையோ மணி விளக்கு, தலைவா உன் காலடியில் என் நம்பிக்கையின் ஒளி விளக்கு, நம்பிக்கையின் ஒளி விளக்கு. ராமச்சந்திரன் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றார். ராமச்சந்திரன் இல்லாத செந்தமிழ்நாடு தசரதராமன் இல்லாத அயோத்தி போல் வெறிச்சோடி கிடந்தது. தினம் தினம் ராசா என் ராசா என்று அன்போடு அவர் திருமுகத்தை பார்த்துக் கொண்டிருந்த தாய்க்குலம் அந்த ராசாவை காணாமல் தேம்பத் தொடங்கியது. ராசாவை ஒன்ன காணாத நின்று காத்தாடி போராடுது, அமெரிக்க தேசம் போனாலும் பாசம் நீங்காமல் எங்கே வாழுது. ராசாவை ஒன்ன காணாத நின்று காத்தாடி போராடுது. ராமச்சந்திரனோட விதி வியாதியா ஒரு பக்கம் இழுக்க, மக்கள் ஒரு பக்கம் இழுக்க, இந்த போராட்டம் தர்ம தேவதைக்கும் தாய்க்குலத்திற்கும் நடக்க தொடங்கியது. ஆமாம், இது யமனுக்கும் உமனுக்கும் இடையே நடந்த போராட்டம். இதிலே தாய்க்குலம் தான் ஜெயிச்சது. ராமச்சந்திரன் பூரண குணமடைந்து ஆரோக்கியத்துடன் தமிழ்நாடு திரும்பி வந்தார். மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்து பாடத் தொடங்கினார்கள். நினைத்தேன் வந்தாய் 100 வயது, நீதான் எங்கள் ராஜமலகு. ராமச்சந்திரன் மீண்டும் சிம்மாசனத்திலே அமர்ந்து ராஜ்ய பரிபாலனம் செய்ய தொடங்கினார். மக்கள் ராமராஜ்யத்திலே கேமமாக வாழத் தொடங்கினார்கள். அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கும் அமெரிக்கா டாக்டருக்கும் அருகில் இருந்து காத்த ஜானகி அம்மையாக்கும், கிட்னியை தானம் தந்த லீலாவதி அம்மையாக்கும், கதை கேட்ட உங்களுக்கும் கதை சொன்ன நடிகருக்கும் மைக் செட்டுக்காரருக்கும்